ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இன்றைக்கி தூங்குனா நாளைக்கும் அதே உடம்போட அதே முகத்தோடு தான் எழுந்திருப்போம்னு. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரே ஒரு நைட்டில் உடஞ்சா எப்படி இருக்கும்? இந்த கதை அப்படி தான் ஆரம்பிக்குது. அது ஒரு சாதாரண நைட்டு தான், எந்த ஒரு விசேஷமும் இல்லை. ஒரு பையன் வழக்கம் போல் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான், சாப்பிட்டான், ஃபோனை ஒரு பக்கம் வச்சுட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் படுக்க போயிட்டான். ஆனால் அந்த இரவு அவன் வாழ்க்கையில் கடைசி இளம் வயது இரவுன்னு அவனுக்கு தெரியாது. தூக்கம் வந்ததும் கண்கள் மூடிச்சு. அமைதியான இரவு, கடிகாரத்தோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அது நோயும் இல்லை, அது கனவும் இல்லை. அவன் குடிச்சிட்டும் வரல. உடனே எந்த டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. காலையில் வெளிச்சம் ஜன்னல் வழியாக வந்ததும் அவன் மெதுவாக எந்திரிச்சான். பாத்ரூமுக்கு போயிட்டு மூஞ்ச கழுவி கண்ணாடியில் பார்த்தா அந்த ஒரு செகண்ட் அவன் உலகமே உடஞ்சுது. நேற்று வர இளமையாக இருந்த முகத்தில் ஆழமான சுருக்கங்கள், கருப்பாக இருந்த தலைமுடி வெள்ளையாயிடுச்சு, கைகள் வயசான மனுஷனோட கை மாதிரி மாறிடுச்சு, கண்களில் சோர்வு, தோலில் தளர்ச்சி. அவன் முதல்ல அதை நம்பலை. இன்னும் பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சிருக்கோமேன்னு கண்களை தேய்ச்சி பார்க்குறான். ஆனால் கண்ணாடியில் இருந்த முகம் மாறவே இல்லை. அப்போ தான் பயம் மெதுவாக உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. நான் நேற்று 23 வயசு, இன்றைக்கி எப்படி 50 வயசு மாதிரி இருக்கேன்? இந்த கேள்வி அவன் மூளையை போட்டு பாடாக படுத்திட்டு இருந்தது. வீட்டுக்காரங்க பார்த்ததும் எல்லாரும் ஷாக். யாராலையும் பேச முடியல. உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் எல்லா ரிப்போர்ட்லேயும் நார்மல். இது நோயும் இல்லை, ரேடியேஷன் ப்ரூஃபும் இல்லை. ஆனால் உடம்பு மட்டும் வேற ஒருத்தரோட மாதிரி வயசானது போல் இருந்துச்சு. இது டாக்டர்களுக்கே புரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப ரேரான ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. சில பேர் இது மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே சரியாக மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் இது முதல்ல நடக்கிற சம்பவம் இல்லை. உலகத்தில் சில இடங்களில் இதே மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு ரெக்கார்ட்ஸில் இருக்குது. சில குழந்தைகள் சில மாதங்கள்லேயே வயசான மாதிரி மாறிடுறாங்க. சில இளைஞர்கள் சில நாளில் ஒரு மிடில் ஏஜ் மனுஷங்க மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இந்த எல்லா சம்பவத்துலேயும் ஒரு காமன் விஷயம் என்னென்னா, அவங்களோட சேஞ்ச் ரொம்ப வேகமாக நடக்குது. சயின்ஸ் சொல்கிறது படி வயசாகிறது ஒரு மெதுவான ப்ராசஸ். இதுக்கு பல வருஷங்கள் ஆகணும். ஆனால் இங்கே நேரமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டான மாதிரி இருக்குது. சில சயின்டிஸ்ட் சொன்னாங்க, செல்களில் இருக்கிற டெலோமெரிஸ் திடீர்னு சுருங்குனா முதிர்ச்சி வேகமாக ஆகிடும் அப்படின்னு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு உடம்புக்குள்ளே இருந்து வெளியே வர்றதுனால இந்த மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்க. சில பேர் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தியரி, மனித உடம்பு எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி அனுபவிக்காது. சில சூழ்நிலைகள் மாறுறப்போ உடம்புக்குள்ளே நேரமே வேகமாக ஓடும்னு. ஆனால் இதெல்லாம் வெறும் தியரிஸ் தான், இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. இன்னொரு பயமுறுத்துகிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பப்ளிக்காக முழுசாக வெளியில் வர்றதில்லை. சில மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் மறைக்கப்படுது. சில சம்பவங்கள் ஃபைல்ஸ் கான்ஃபிடென்ஸ்னு சீல் பண்ணப்படுது. ஏன்? இது ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸா, அன்னோன் ரேடியேஷனா, இல்லை நம்ம இன்னும் புரிஞ்சுக்காத நேச்சரோட ரூலா? இதுக்கு இன்னும் கரெக்டான பதில் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த உலகத்தில் சில பேர் தங்களோட வாழ்க்கையில் பல வருஷங்களை ஒரே நைட்டில் இழந்திருக்கலாம். நமக்கு இது கதையாக தோணலாம், ஆனால் அவங்களுக்கு அது வாழ்நாள் முழுக்க சுமையாக மாறிய ஒரு உண்மை. அதனால தான் இந்த மாதிரி கதைகள் நம்ம பயமுறுச்சு. ஏன்னா இது பேய் இல்லை, ஆவி இல்லை, இமேஜினேஷன் கூட இல்லை. இது மனித உடம்போட, நேரத்தோட, வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு மிஸ்ட்ரி. ஒரு நாள் சயின்ஸ் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கலாம், அல்லது கண்டுபிடிக்காமல் கூட போகலாம்.
ஆனால் ஒரு கேள்வி மட்டும் எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அமைதியாக தூங்குகிற அந்த ஒரு நைட்டில் நம்ம நேரமும் நம்ம விட்டு ஓடிடுமா அப்படிங்கிற கேள்வி. இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்ட்ரியான கதைகள் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.